ஜாதகத்தை வச்சு மறுபிறவி முற்பிறவியை வந்து துல்லியமா கணிக்க முடியுமா? இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த உயிர் எப்போ மரணிச்சிருக்கும், இதுக்கு முன்னாடி உண்மையிலே பிறந்து இருந்துச்சா இப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்கான ஒரு கணித முறை அப்படி பாப்பீங்களா? இருக்கு, ஒரு கணித முறை இருக்கு. அங்க எதனால அந்த உயிர் வந்து இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு கணிக்க முடியுமா? சனி மற்றும் குருவால மரண கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது என்ன காரணத்தினாலன்றது நம்மளால எளிமையா சொல்ல முடியும் இல்லையா? சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஆயுள கணிக்கிறதுக்குன்னு பல கணக்குகள் இருக்கு. அதன்படி போட்டோம்னா ஒருத்தரோட ஆயுள கணிக்க முடியும். துல்லியமா இந்த மகான்கள் சொல்லுவாங்க நாள் இந்த நேரத்துல இந்த உயிர் பிரியும் இந்த உடம்பை விட்டு அப்படின்னு தெரியும். இந்த பிறவி கடலை நீந்திட்டே தான் இருக்கும். நீந்தி வெளியே வரணும், கடலை தாண்டி வெளியே வரணும் தான் இறைவன் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அந்த கடலை நீந்துறதுக்கான படகு தான் இந்த உடம்பு. ஆனா இப்ப ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு அதை மறுபிறவி முற்பிறவியை வந்து துல்லியமா கணிக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து என்ன விஷயம்னா, இது பெரும்பாலும் வந்து ஆதாரப்பூர்வமா யாருனாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, கணக்கு இருக்கு. எப்படி ஒரு குழந்தை பிறந்தா பிறந்த நேரத்தையும் அந்த இதையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகம், இந்த அவங்களுடைய ஜனன ஜாதகம் எழுதுறோம். அது போல இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த உயிர் எப்போ மரணிச்சிருக்கும், இதுக்கு முன்னாடி உண்மையிலே பிறந்து இருந்துச்சா இப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்கான ஒரு கணித முறை அப்படி பாப்பீங்களா? இருக்கு, ஒரு கணித முறை இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து பிரபலப்படுத்திக்கிறது இல்ல. ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு என்னை பற்றி தெரியும் இல்லையா, அவங்க கேட்பாங்க எனக்கு இதான் பார்த்து சொல்லுங்க. ஓகே, அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட்டை வந்து உட்காந்தா தான் அந்த கணக்கை என்னால் போட முடியும். போட்டு நம்ம அந்த கணக்குப்படி பார்க்கும்போது வந்து தெரியும். நான் இது வரைக்கும் வந்து ஒரு அதிகபட்சம் கிட்டத்தட்ட நான் 20 வருஷம் அந்த ஜோதிட சேவையில் இருக்கோம். இதுல வந்து ஒரு 4 பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். நானே இதை வந்து பெருசாக வளம் நீங்கள் கேட்டனால தான் சொல்கிறேன். பெருசாக அந்த விஷயத்த நான் இது பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கணக்கு எடுத்து இந்த ஃபார்முலா எடுத்து இந்த நேர புள்ளியில் இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அது எப்போ பிறந்திருக்கணும், இல்லை அது மரணிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு கணித முறை உண்டு. எல்லாமே சித்தநாதர்கள் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய கணிதம் தான். இதில் எதனால எப்படி நம்ம அதை ஊர்ஜிதமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிறக்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க ஒரு நட்சத்திரத்துல பிறப்பாங்க, தசாபுத்தியில பிறப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ராகு திசையில பிறக்கிறாரு அப்படின்னா ராகு திசை மொத்தம் 18 வருஷம். முழுமையா 18 வருஷத்துக்கு பிறந்து யாரும் அனுபவிக்க போறது கிடையாது. கர்ப்ப செல் போக இருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்துல கணிக்கிறோம் இல்லையா? ஆமா, இருப்பு. கர்ப்ப செல் போக அப்படின்னா அது கர்ப்பத்துல மட்டும் இல்ல, கர்ப்பத்துல மட்டும் எப்படி 18 வருஷம் போகும்? நம்ம இருக்கிறதே 10 மாசம் தானே. சரி, அப்ப இந்த ஆத்மா வந்து இதுக்கு முன்னாடி பிறவியில அந்த ராகு திசையில எவ்வளவு காலத்தை கழிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்துதான் மிச்சத்தை தான் நம்ம இந்த பூமியில வந்து அனுபவிக்க போறோம். இதுதான் கணிதம். ஸோ அப்போ அந்த கழிச்ச அந்த காலம் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட முற்பிறவியோட முடிவு காலம். ஆமாண்ணா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக திரும்ப நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து சனி திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அந்த இடத்துல சனி திசை 16 வருடம் இத்தனை மாதம்னு ஒரு இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இருப்புன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன அந்த இருப்புன்னு போட்டு இதை பேஸ் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நடக்க போறது. அப்ப சனி திசை மொத்தம் எத்தனை வருஷம்? 19 வருஷம். 19. அப்ப அடுத்த அவங்க பிறக்கும் போது சனி திசை 16 தான் காட்டுது. 16.6 மாசமா இதை போட்டிருக்காங்க. அப்ப அப்படின்னா அந்த முற்பிறவியில அந்த 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கழிச்சிட்டாங்க. அவங்க இறக்கும் போது அந்த சனி திசையில முடியக்கூடிய அந்த ஆரம்பிச்சு ஒரு குரு புத்தி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த உயிர் வந்து அங்க இருந்து கிளம்பி இருக்கு, அந்த உடலை விட்டு வெளியே வந்திருக்கு. ஓகே, இது எப்படி நான் இது கிரகங்களை வச்சு நீங்க அதை கணிக்கிறது, அது எப்படி அது சாத்தியம்? அதுதான் புரியல. நம்ம பிறந்த நேரம் போதும், பிறந்த நேரம் போது நம்மளோட முற்பிறவியோட மரணத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த மரணத்தை ஒன்றும் ரிவர்ஸ் சைக்கிள் தான், ஒன்றும் இல்லை, இது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம முன்னோக்கி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி கொஞ்சம் இன்னும் திரும்பி பார்க்குற கணக்கு இது. இதே கணக்கு அதை ரிவர்ஸில் போடுவோம். ரிவர்ஸில் போடும்போது நம்ம ஜாதகம் கணிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து எத்தனை வருஷம் பூமியில் ஜனன காலம், அதாவது தசா புத்தி பரப்பு ஜனன திசையை வந்து அனுபவிக்க போகிறாங்க, அதுக்கு அடுத்ததாக என்னென்ன இந்த விஷயங்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம வந்து இந்த உயிர் வந்து
அந்த திசையிலேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுப்போம். இப்போ அது வந்து 19 வருஷத்துல சனி திசை 19 வருஷத்துல பூமியில வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 16 வருஷம் இருந்திருக்குன்னா அப்ப 3 வருஷம் அதாவது முற்பிறவியில சனி ஆரம்பிச்சு 3வது வருஷத்துல அந்த உயிர் போயிருக்கு. ஓகே, இது எளிமையான கணக்கு. ஸோ இந்த கணக்கை அடிப்படையாக வச்சுதான் வந்து நம்ம வந்து அவங்களோட ரிவர்ஸ்லேயே போவோம். அந்த டைம்ல ரிவர்ஸ்ல போவோம். ரிவர்ஸில் போனோம்னா அது எப்போ பிறந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சனி திசையில் ஒரு குழந்தை பிறந்து நீங்கள் சொன்ன மாதிரி 14 வருஷம் இருக்குது அப்படின்னா இதோட லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, ஆமாம், அதாவது ஆயுள் காலம், அதுக்கப்புறம் வர ஆயுள் காலத்தை நம்ம எப்படி இதுக்கான ஒரு கணிதம் இருக்குது. ஓகே, அது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்சது தான், மக்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரியும் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் அந்த உயிர் வந்து இந்த மாதிரி கணிக்கலான்னு சொல்லிட்டீங்க. அந்த இதில் வந்துட்டு ஒரு 3 வருஷம் இருந்திருக்கு சனி திசையில், அடுத்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16 வருஷம் இங்கே பிறப்பு எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ அந்த எக்ஸாக்டா அந்த உயிர் பிரிஞ்சதெல்லாம் சனி திசையில சொன்னீங்கல்ல, அங்க எதனால அந்த உயிர் வந்து இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு கணிக்க முடியுமா? கண்டிப்பா. ஓகே, அதாவது இப்போ அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய வித்தை ஒன்றும் இல்லை. ஓகே, யாருனாலும் செய்ய முடியாத விஷயம் கிடையாது. சரி, என்னன்னா கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல அவரோட மாரகாதிபதி, அவருடைய பாதகாதிபதி, அவருக்கு வந்து வாதை செய்யக்கூடிய கிரகங்கள், ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு அதோட நேரம் வந்து எப்போ வருதோ அப்போ ஒரு உயிருக்கு வந்து கண்ட காலம் நம்ம சொல்லுவோம். ஒரு உயிருக்கான கண்டங்கள் எப்போ ஏற்படும் அப்படின்னா என்னென்ன வயசுல ஏற்படும், உச்சபட்ச கண்டம் எப்போ அப்படின்றத மரணம்னு வச்சுக்கோங்க. சரி, ஸோ அந்த காலத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம்ல. அப்போ சனி மற்றும் குருவால ஒரு உயிருக்கான வாதை வந்திருக்கு அப்படின்னா, அது மரண கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அது என்ன காரணத்தினாலன்றது நம்மளால எளிமையா சொல்ல முடியும் இல்லையா? சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகே, அதுக்குள்ள நம்ம அங்க நின்றது இல்லை, மரணத்தோட தேதியை மட்டும் கண்டுபிடிச்சு விட்டுறது இல்லை. ஓகே, அங்கிருந்து டிராவல் ஆகி அது இங்க மரணிச்சிருக்குன்னா அது எங்க துவங்கி இருக்குன்றதை பார்ப்போம். திரும்ப அதனுடைய பிறப்பு ஆமா அங்க வரைக்கும் போய் அப்பதான் நம்ம அது ஏன் சனி தேச குரு புத்தியில உயிர் பிரிஞ்சது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்பா, நீங்க சொல்றது வந்து முன்னாடி இருந்த அந்த முற்பிறப்புடைய பிறப்பு வரைக்கும் போவீங்க. பிறப்பு வரைக்கும் போறோம். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் போய் கால்குலேட் பண்ணி அடுத்தது இந்த பிறவில வந்து திரும்ப தொடங்குறது வரைக்கும் கால்குலேட் பண்றீங்க. இந்த பிறவியோட துவக்கம் இருக்கு இல்லையா, இதை வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த பிறவியோட மரண காலம். ஓகே, இறுதி காலத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இறுதி காலமா இருக்குன்னா அங்கிருந்து அங்கிருந்து இன்னொரு ஃபார்முலா கால்குலேஷன்ஸ், அது வந்து அந்த மரணத்துக்கு காரணமா இருந்த அமைப்பை வச்சு அவங்களோட பிறப்பை கண்டுபிடிக்கிறோம். அது எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, எத்தனை வருஷத்துல வந்து என்னென்ன அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்து, என்ன மாதிரி துறை சார்ந்த தொழிலில் இருந்தாங்க, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு, சமூகத்தில் அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தார், இதெல்லாமே அதில் தெரியும். பக்காவாக சொல்ல முடியும், தெரிஞ்சிருக்கும். எப்பா இருக்குண்ணா. ஆயுளை கணிக்கிறதுக்குன்னு பல கணக்குகள் இருக்கு. ஓகே, அதாவது ஃபார்முலாஸ் இருக்கு. அதன்படி போட்டோம்னா ஒருத்தரோட ஆயுளை கணிக்க முடியும். துல்லியமா இந்த மகன்கள் இந்த நேரத்தில் இந்த உயிர் பெரிய இந்த உடம்பை விட்டு அப்படின்னு தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு கல்லை ஒரு வேகத்தில் ஏறிடும். ஓகே, அது எந்த நம்ம எவ்வளோ வேகம் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரியான தூரம் தான் பயணிக்கும், கண்டிப்பாக விழுகும். எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவுன்றது உண்டு. பிறப்புன்றது ஒரு ஆரம்பம். ஆமாம், அந்த ஆரம்பம் வந்து எதை வச்சு, நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பிறப்புன்றது ஒரு ஆரம்பம், அந்த ஆரம்பத்துக்கு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. அப்போ அந்த பிறப்பு வந்து நல்ல தூரம், நீண்ட தூரம் பயணிச்சு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அது யாரோட கையில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பனோட கையில் இருக்கு. ஒரு தாய் தகப்பனுடைய ஆரோக்கியம் இருக்கு பாருங்க. ஆமா, அதுதான் நல்ல விதமான ஆண் பெண் கூட்டுறவுக்கான காரணையா இருக்கும். அந்த நல்ல ஆண் பெண் கூட்டுறவு தெய்வ பக்தியோட கூடுதலா இருக்கும் பட்சத்துல, நல்ல ஆரோக்கியமான ஆணும் பெண்ணும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் பட்சத்துல அது மனசளவுல உடல் அளவுல ஆரோக்கியமாகவும் மனசளவுல தெய்வ பக்தியோடையும் அந்த ஆணும் பெண்ணும் கூடும்போது அந்த அப்ப பிறக்கக்கூடிய ஆத்மா இருக்குல்ல, உயிர் இருக்கு, பிறப்பெடுக்குது இல்லையா, அதுதான் வந்து தீர்க்க ஆயுளோட பரிபூர்ணமான மகிழ்ச்சியோட சந்தோஷமான வாழ்க்கை வாழும். அப்பா, அதனால ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தன்னோட ஆரோக்கியம், தன்னோட மனநிலை இதெல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறது நல்ல குழந்தைய கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. ஆரோக்கியமான என்ன சொல்றது, தெய்வாம்சம் பொருந்தி ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியமும் உங்களுடைய மனநிலையும் ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க சொல்லும் போதே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இதனுடைய கொஸ்டினுடைய கோர் என்னன்னா, முற்பிறவியையும் கணிக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. இப்ப மறுபிறவி வரைக்குமே மறுபிறவி இருக்கா இல்லையான்னு கூட பார்த்துடலாம். கண்டிப்பா அதுல இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. புரியல, மறுபிறவி கண்டிப்பான முறையில் இருக்குன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது. இருக்குதான், ஏன்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஸோ அதுதான் வந்து நவீன அறிவியல் சொல்றது அதுதான், நம்மளுடைய மெய்யியல் சொல்றது அதுதான். ஸோ அந்த வகையில இந்த பிறவில செஞ்சு நம்ம செய்யற வினைகளுக்கு ஏற்ப அதுக்கேற்ற ஒரு விஷயத்த நம்ம அடுத்த பிறவில அனுபவிப்போம். ஓகே, இந்த உடலுக்கு தான் அழிவை தவிர்த்து உயிருக்கு கிடையாது.
அது வந்து வேற வேற தலங்களுக்கு மாறி களங்களுக்கு மாறி போயிட்டே தான் இருக்கும். டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த பிறவி கடலை நீந்திட்டே தான் இருக்கும். இதை நீந்தி வெளியே வரணும், கடலை தாண்டி வெளியே வரணும் தான் இறைவன் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த கடலை நீந்துறதுக்கான படகு தான் இந்த உடம்பு. ஓகே, இந்த உடம்பை படகா பயன்படுத்தி நம்ம கடந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வந்துட்டு இருக்கோம். இந்த தாண்டி நம்ம இறைவன் வந்து இப்போ பிறவியோட நோக்கம் பலர் என்னென்னு கேட்பாங்க, யோசிப்பாங்க, காரணம் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. பிறவியோட நோக்கம், நம்ம ஒருத்தரும் பிறவி எடுக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? இனிமேல் பிறவாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தெரிகிறது தான். இது வந்து மெய்யியல் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஏன் இறைவன் உன்னை படைக்கிறான் அப்படின்னா, இனிமேல் நீ பிறக்காமல் இருக்கிறதா உன்னை படைக்கிறான். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா வாழ்க்கை எளிமையாயிடும். ஓகேண்ணா, கண்டிப்பாக இது நீங்கள் சொன்னது ஒரு சில விஷயம் வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போ கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தால் ஒரு ஜாதகருக்கு வந்து முற்பிறவி மறுபிறவி எல்லாத்தையும் வந்து துல்லியமாக வந்து கணிச்சு சொல்ல முடியும், இறப்பு வரைக்கும் கணிச்சு சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஓகேண்ணா, இப்போ வந்து பொதுவாக இந்த மறுபிறவி பற்றியான விஷயங்களை வந்து தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மறுபிறவி குறித்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாங்கண்ணா. நீங்கள் கேட்குறது வந்து அடுத்த பிறவியை பற்றி கேட்குறீங்க அப்படி தானே? ஆமாம், மறுபிறவி. இங்கே வந்து நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் வந்து ஒரு ஜோதிடன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெய்யியல் மாணவன் நான். ஓகே, அதாவது ஐயன் திருமூலநாதருடைய வழி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெய்யியல் மாணவன் நான். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எந்த வாழ்க்கையிலையும் எந்த பிறப்புலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் முடிவு இருக்கிற இடத்துல நாம் கிடையாது. இந்த நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மறுபிறவி முற்பிறவி குறித்த தேடல் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது, அடுத்த வாழ்க்கை இன்னும் மேம்பட்ட வாழ்க்கையை வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கூடுமான வரைக்கும் நல்லது மட்டுமே நினைங்க, நல்லது மட்டுமே சிந்திங்க, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, வாழ பழகிக்குங்க. இறைவன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக எல்லோரோடும் மகிழ்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் அடுத்த பிறவியும் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேண்ணா, கண்டிப்பாக இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. நிச்சயமாக சந்தோஷம்.